ஹாய் ஃப்ரெண்ட், சுந்தரி சீரியல் இன்னைக்கோட எபிசோட் வந்து ஹைலைட்ஸ் எப்படி இருக்குன்னு பற்றி பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சுந்தரி சீரியல் வந்து இப்போ வந்து நம்ம சுந்தரி வந்து ரொம்பவே வந்து அழுது பிறந்துட்டு இருக்காங்க. எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம், கார்த்திகால என் வாழ்க்கை போனதாகவே இருக்கட்டும், எனக்கு கல்யாணமே வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு அழுது போகிறேன்ட்டு ரொம்பவே வந்து அழுதுபட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஒரு பக்கம் வந்து கோவப்பட்டு போகிறாங்க. கோவப்பட்டு ரூமுக்குள்ளே போன உடனே நான் இல்லாமல் இப்படி தான் நீ இப்படி இருக்கான்னு பார்க்குறேன் அப்படி இப்படின்னு சவுண்டு விட்டு போய் ஒரு ரூமில் போய் கதை பூட்டிடுறாங்க. பூட்டிட்டு கொஞ்சம் நேரம் இருந்து அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு, பொண்ணு சுந்தரி வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு, சுந்தரிக்கு வச்சு கல்யாணம் பண்ணி சந்தோஷத்தில் இருந்தோம். இப்போ வந்து இந்த லெட்டரை பார்த்து சுந்தரி வந்து ரொம்பவே கோவப்பட்டு வந்து இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்கிறாரு. அதனால் வந்து நம்ம என்ன பண்ண, நம்ம உயிரை விட்டாது வந்து நம்ம சுந்தரிக்கு வச்சு கல்யாணம் முடிச்சு வைக்கணும் அப்படின்னு அப்போ தான் நினச்சி ரூமுக்குள்ளே போகிறாங்க. ரூமுக்குள்ளே போனவொடனே அவங்களுக்கு என்னாச்சுன்னே தெரியல. அதுக்கப்புறம் வந்து மயக்கம் விடுற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம வெற்றியும் போய் கதை உடைக்கிறாரு. கதை உடச்சி வந்து அப்போ பார்க்கணும் மயக்கத்தில் கிடக்குறாங்க. இன்னைக்கோட எபிசோட் வந்து எப்படியும் தூக்கிட்டு போயிடுவாங்க ஆஸ்பத்திரிக்கு. தூக்கிட்டு போய் அப்போ எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம சுந்தரி கிட்ட வந்து சொல்லுவாங்க, நீ எப்படியாவது வந்து வெற்றியை கல்யாணம் முடிக்கணும், அதை நான் பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் என் உயிரே விடுவேன் அப்படின்னு சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து கார்த்திக் ஒரு பக்கம் வந்து எப்படி இவ்வளோ வாழக்கூடாது, நம்ம உயிரோட இருக்கும்போது வந்து வேற ஒருத்தவங்க கல்யாணம் முடிப்பாளா அப்படி இப்படின்ட்டு நம்ம கார்த்திக் வந்து இப்போ ஸ்டேஷனில் இருக்காரு. அவர் எப்படி இந்த கல்யாணம் முடியதுக்குள்ளே வந்து அங்கே ஏதோ ஒரு பிளான் போட்டு வந்து ராஜப்பாவும் நம்ம கார்த்திக் வந்து பிளான் போட்டு வந்து இந்த கல்யாணத்தை நடக்க முடியாத அளவுக்கு ஏதோ பிளான் போட்டு வச்சுருக்காங்க. அந்த பிளான் வந்து எப்படியாவது வந்து முறியடிக்கணும் தான் கார்த்திக் நினைக்கிறேன். எப்படியாவது வந்து சுந்தரி வந்து காப்பாற்றணும் அந்த இடத்துலன்ட்டு நினைக்கிறாரு. ஆனால் அணு வந்து இருக்கிறத வந்து நம்ம சுந்தரி வந்து சொல்ல மாட்டாங்க. அணு வந்து உண்மையிலே உயிரோட இருக்காங்களா இல்லையான்ட்டு வந்து யாருக்குமே தெரியல. அது வந்து ரொம்ப சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. ஒருவேளை வந்து சுந்தரிக்கும் வெற்றியும் கல்யாணம் முடிஞ்ச பிறகும் அணு வந்து கார்த்திகோட சேர்ந்து வாழ்கிற மாதிரி காமிப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். அடுத்தடுத்த எபிசோடில் வந்து இப்படிலாம் கொண்டு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் வந்து சுந்தரிக்கும் வெற்றிக்கும் வந்து கல்யாணம் முடிஞ்சு அவங்களோட வாழ்க்கை வந்து ரொம்பவே சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு தான் நிறைய ரசிகர் நினைக்கிறாங்க. அதேமாரி வந்து சுந்தரி சீரியல் முடிவு அடைஞ்சாலும் வெற்றிக்கும் சுந்தரிக்கும் கல்யாணம் முடிச்சா கூட எங்களுக்கு பரவாயில்ல. அதனால் வந்து வேற எந்த மாதிரியும் கதை கொண்டு போகக்கூடாது அப்படின்னு ரசிகர் எல்லாமே வந்து ரொம்ப பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. இதை பற்றி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்.